ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அக்டோபர் செகண்ட் வீக்கில் வரக்கூடிய ஐபிஓ. இதுதான் இந்த மாதத்துடைய முதல் ஐபிஓ. அது என்ன ஐபிஓன்னு கேட்குறீங்களா? கருடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐபிஓ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகாமையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் கூடிய நாலேஜ் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐபிஓ வந்து இந்த கம்பெனி வந்து 2010 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ்ஸே. பொதுவாக வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டிஸு, கமர்ஷியல் பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இதுமாரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனிஸ். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா அக்டோபர் 8 அக்டோபர் 10 முடியுது சப்ஸ்கிரிப்ஷன்ஸு. லிஸ்டிங் ஆகுது வந்து அக்டோபர் 15. ரீஃபண்ட் எப்போ நம்ம கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து அக்டோபர் 14 ரீஃபண்ட் ஆகிடும். பொதுவாக ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கிடைக்கணும் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா ஐபிஓவில் வந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் வேறு எதுலேயுமே இந்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லிஸ்டிங் கெயின்ஸு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே ஐபிஓ அப்ளை பண்ணுறாங்க. காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காது. நம்மளும் கமெண்ட்ஸில் பார்த்துட்டு நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நானும் என் நண்பரும் வந்து ரெகுலராக ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து எல்லா ஐபிஓஸும் அப்ளை பண்ணுறோம். அவர் அப்ளை பண்ணுற ஐபிஓ, நான் அப்ளை பண்ணுற ஐபிஓ அவர் அப்ளை பண்ணுறோம். பட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு இது வரைக்கும் 3 ஐபிஓஸ் கிடச்சிருக்கு. எனக்கு 2 ஐபிஓ தான் கிடச்சிருக்கு. பாக்கி வந்து 2 ஐபிஓவில் எனக்கு ஒரு ஐபிஓ வந்து நல்ல ஐபிஓவாக கிடச்சிது. இன்னொரு ஐபிஓ வந்து ஒரு பிலோ பார் ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் கிடச்சிது. பட் அவர் 3 ஐபிஓவில் 2 ஐபிஓ ஒரு எக்ஸலண்ட் ரிட்டர்ன் தரக்கூடிய கம்பெனியாக கிடச்சிது. ஒரு ஐபிஓ வந்து ஒரு சுமாராக ரிட்டர்ன் தரக்கூடிய கம்பெனியாக கிடச்சிது. ஸோ இப்படி நம்ம இதில் வந்து லக்கு தான் ஃபேக்டர். லக் இருந்துச்சுன்னா பட்டா பாக்கியம், பட்டாட்டில் இருக்கும். லக் இருந்தால் கட்டாயம் கிடைக்கும் ஐபிஓ. கிடைக்கலன்னா நம்ம அடுத்தடுத்த ஐபிஓ அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் சுற்றி பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல் சுற்றி பார்க்கலாம். எப்படி இருக்குது பேலன்ஸ் ஷீட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலியமாக பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய ரெவன்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 77 கோடியாக இருந்துச்சு. 2023 161 கோடி, 2024 154 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 111 கோடி, 2023 176 கோடி, 2024 228 கோடி. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஏடி பார்த்தீங்கன்னா 2022 18 கோடி, 2023 40 கோடி, 2024 36 கோடி. இந்த கம்பெனி நெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 2022 41, அதுக்கடுத்து 82 கோடி, அதுக்கடுத்து 110 கோடி. இந்த கம்பெனி பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 11.9, அதுக்கடுத்து 2023 0.19, அதுக்கடுத்து 2024 0.15. இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ் பாருங்கள். பிஇ பார்த்தீங்கன்னா 19.4 இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 4.87. இதெல்லாமே வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 36% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 46%. இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாமே வந்து பெட்டராகவே இருக்குது. இந்த கம்பெனி எதுக்காக ஐபிஓ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸுக்காக வராங்க. அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து ஜென்ரல் கார்பரேட் எக்ஸ்பென்ஸ் இந்த 2 காரணத்துக்காக தான் ஐபிஓக்கு லிஸ்ட் ஆகுறாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸு, பிஎல் கஷ்யப் அண்ட் சன்ஸு, அதேமாதிரி வேஸ்கான் இன்ஜினியர்ஸு, அப்புறம் அலுவாலியா கான்ட்ராக்டர்ஸ் இவங்களாம் வந்து இவங்களுடைய காம்படிஷன்ஸ் எல்லாமே சின்ன கம்பெனிஸ் தான், கொஞ்சம் பெட்டர் கம்பெனி தான். இந்த கம்பெனி ரிஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ லாஸ்ட் 3 இயர்ஸாக நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஹெவி காம்படிஷன் இருக்குது மார்க்கெட்டில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டில் காம்படிஷன்ஸ் ஹெவியாகவே இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இந்த கம்பெனி வரைக்கும் ஒரு 9 ப்ராஜெக்ட்ஸை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கையில் ஒரு 12 ப்ராஜெக்ட்ஸ் அளவுக்கு இருக்குது. இந்த கம்பெனி ப்ரெசன்ஸ் ஓவராலாக எல்லா ஸ்டேட்லையுமே கிட்டத்தட்ட ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, மும்பை, ராஜஸ்தான், டெல்லின்னு பல ஸ்டேட்ஸில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட நம்ம எதை அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றதான் இங்கே தான் மெயினாக வரும். கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி வந்து ஜஸ்ட் வந்து 22% தான் இருக்குது. டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 7 அக்டோபர் 2022 இந்த டேட்டாவுப்படி 22% கிட்டத்தட்ட வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா லிஸ்டிங் கெயின் இருக்குமான்னு பார்த்தா கட்டாயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸு ரொம்ப பேடாக இருக்குது கரண்ட் சினரியோவில். அதனால் இதை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் லெவலு கிரே மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 50% ஆர் மோர் அப்படி வந்தால் கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். இல்லை 40% அது கீழே இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டுக்கு நம்ம ஐபிஓன்னு அப்ளை பண்ணாலே வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் வரும். அதனால் வந்து இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து டே பை டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஃபைனல் டேயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைய தேதிக்கு அப்ளை பண்ணலாமான்னா நான் என்னுடைய சஜஷன் என்ன, கட்டாயமாக மாட்டிக்குவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து அதேமாரி போயிட்டுருக்கு, பிளட் பாத்தில் போயிட்டுருக்கு. ஒரு கரெக்ஷன், லிட்டில் கரெக்ஷன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருக்கு. நிஃப்டியையும் சென்செக்ஸும் அந்தளவுக்கு அடி வாங்கினாலும் இதெல்லாம் மிகப்பெரிய அளவு அடி வாங்கிட்டு இருக்கு. எல்லாருமே லாஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பல லட்சம் கோடி வந்து லாஸ் போயிட்டு இருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின், இது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அவங்க வந்து பல லட்சம் கோடியை வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்து சைனாவில் கொண்டு போய் போட்டுட்ருக்காங்க. அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து
இஸ்ரேல் ஈரான் இந்த 2 பேரோட வார் இது வந்து ஒரு முக்கிய காரணம். அதனுடைய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பெரும்பாலும் இந்த க்ரூட் ஆயில்லாம் வந்து ஃபாரின் நம்பி தான் இருக்குது, இம்போர்ட் தான் பண்ணுது. ஈரான்லாம் வந்து 3rd மேஜர் சப்ளையர் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த க்ரூட் ஆயில். அதனால் வந்து க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 70 கீழே 68 ரூபா 65 ரூபா லெவலுக்கு போச்சு க்ரூட் ஆயில் லெவலு டாலரு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப 77 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இதனால் வந்து பெரிய தாக்கம் இந்தியன் எக்கானமியில் அடி வாங்கும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. பிசிஏ ரிசர்ச் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் வந்து நியூட்ரல் டு டவுன் கிரேட் ஆகும், இன்னும் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி செபியோடைய ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ், அதாவது F&O செக்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் வரையிருக்கிறாங்க. அதேமாரி வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து 2 ஸ்டேட்டில் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு, ஹரியானாலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும். இந்த 2 ஸ்டேட் எலெக்ஷன்ஸோட வந்து போஸ்ட் எக்ஸிட் போல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேவரிங் டு காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது அகெயின்ஸ்ட் ரூலிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இறங்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள், எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு கணிக்க முடியாது. மார்க்கெட் அதேமாதிரி ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து ஓவர் வேல்யூஷன் குறிப்பாக சொல்லணும்னா அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் மிட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. ஸோ இறங்குறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறவங்க 1 இயர் போஸ்ட் கோவிடுக்கு பிறகு வந்தவங்கெல்லாம் வந்து இதுதான் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் பார்ப்பாங்க. அந்த கரெக்ஷன்ஸ் பார்த்துட்டு மார்க்கெட்டை கண்டு பயப்படக்கூடாது. நம்ம லாங் டர்மாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஸ்டே அலைவாக இருந்து பொறுமையாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு படிப்படியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கா, திரும்ப ஒரு 5% விழுதா அப்படின்னா அப்போ ஒரு 20% நம்மளுடைய கேபிட்டலில் போடணும். அப்படியே இறங்க 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 நம்ம கேபிட்டலில் போட்டுக்கிட்டே வரணும். அது இறங்குறது ஏறுறதுக்கு தான். அதே மாதிரி புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வந்து ஏறுறது இறங்குறதுக்கு, அதேமாதிரி இறங்குறதும் ஏறுறது தான். மார்க்கெட் வந்து ஒரே லைன்லேயே நிற்காது. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். எப்படி போகும், எங்கே போகும், எந்த இடத்துல என்னைக்கு ஏறும் என்னைக்கு இறங்குன்ற யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸ், நல்ல வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்ஸை கட்டாயம் அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இன்னைய தேதிக்கு டைம் நான் என்ன சொல்கிறேன்னா அப்ளை பண்ண வேணாம். பை ஆன் 9th அக்டோபர், அதாவது 10th அக்டோபர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். 8 to 10th அக்டோபர் காலையில் கூட பார்த்துட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 50% அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம், லிஸ்டிங்கேன்னு கிடைக்கும். ஸோ 50% கீழே இருந்துச்சுன்னா அது நமக்கு டேஞ்சர் தான். 40க்கெலாம் கீழே தான் கட்டாயம் அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு பொறுமையாக நம்ம அப்ளை பண்ணால் லிஸ்டிங் கெயின் எடுத்துக்கிட்டு அப்படியே அழகாக எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு அருமையான இடம் தான் நமக்கு ஐபிஓன்றது. ஸோ இந்த ஐபிஓ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்தமாரி டைமில் வந்து மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்குது. அதேமாரி டைமில் வந்து பெருசாக எந்த கம்பெனியும் வந்து ஐபிஓ வரமாட்டாங்க பெரும்பாலும். ஏன்னா மார்க்கெட் புல் மார்க்கெட் அப்போ தான் வந்து ஐபிஓ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆவாங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. அதனால் வந்து பியர் மார்க்கெட் இப்போ பொதுவாகவே இல்லை ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப யாருமே ஐபிஓஸும் ரெடி பண்ணி வரமாட்டாங்க. அதனால் கம்மியான கம்பெனிஸ் வரும். அதனால் இந்த டைமில் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஐபிஓ நல்ல கிரே மார்க்கெட் இருந்தால் நம்ம கிடச்சி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஐபிஓ சம்மந்தமான தகவலும் கிடச்சிருக்கும். கூடவே வந்து இப்போ கரண்ட்லி வந்து மார்க்கெட் கரெக்ஷனான தகவலும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.